அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 2026க்கான நம்ம சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான டேட்டாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓட்டர்ஸ், அதாவது இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 5.67 கோடி பேர், அதாவது 5,67,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வாக்காளர்களை வந்து நம்ம இந்த எலெக்ஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 234 தொகுதிகளுக்கான எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு சீட்ஸ், அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44 ரிசர்வ்டு சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும் 2 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனி தொகுதிகளாக வந்து வச்சிருந்தாங்க. ஸோ 44 + 2 46, ஒட்டு மொத்தமாக கேட்குறப்ப 46 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடுவன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்டரேட், அதாவது அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சோழிங்கநல்லூர் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அங்கே மட்டும் 5.36, அதாவது 5,36,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்களாக இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹார்பர், சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகம் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா 1.17, 1,17,000 பேர் அங்கே வந்து வாக்காளர்களாக இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் எவ்வளோ கேண்டிடேட் வந்து எவ்வளோ வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 4,618 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களாக வந்து களமிறங்கி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ஓட்டு டர்ன் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எவ்வளோ சதவீத வாக்குகள் வந்து பதிவாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இது வந்து ஒரு வரலாற்று சாதனையாக கிட்டத்தட்ட 85.10%, 85% நியரஸ்டாக 85% வந்து ஓட்டுகள் வந்து பதிவாச்சு நம்ம தமிழ்நாட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் யார் யார் எத்தனை சீட் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டிவிகே பொறுத்தவரை 108 சீட் வின் பண்ணியிருப்பாங்க. அதில் விஜய் அவர்கள் 2 சீட்டு, அதாவது 2 இடங்கள். ஸோ 108 சீட்டு, கிட்டத்தட்ட 34.90% வாக்குகள் வந்து பெற்றிருப்பாங்க. டிஎம்கே பொறுத்தவரை 74, டிஎம்கே உடைய கூட்டணி கட்சிகள் 74 இது வெற்றி பெற்றிருப்பாங்க. அவங்களுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 31.39% வாங்கியிருப்பாங்க. ஏடிஎம்கேவோட கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 53 சீட்ஸ் 27.24% வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேல் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் மார்ஜின் எங்க வந்து குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு டாப் 5 எடுத்துட்டீங்கன்னா திருப்பத்தூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச சேதுபதி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேல வந்து இருந்திருப்பாரு. பெரிய கருப்பன் அப்படிங்கிறவர் வந்து டிஎம்கேல இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி நடந்துச்சு. கடைசியில் அந்த டிவிகே சேர்ந்த ஸ்ரீனிவாச சேதுபதி அவர்கள் வெறும் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா வெற்றி பெற்றிருப்பாரு. ஸோ இதுதான் இருக்கலே ரொம்ப ரொம்ப கம்மியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. அதுக்கு அடுத்தபடியே ஒரு 5 தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 138 ஓட்டு வித்தியாசத்தில் 217, இந்த மாதிரி ஒரு 300 ஓட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அதே நேரத்தில் ஹையஸ்ட் மார்ஜின், அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எடப்பாடி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து ஏடிஎம்கேலையும், பிரேம்குமார் அவர்கள் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக இருந்திருப்பார், அதாவது சுயேட்சையாக இருந்திருப்பார். பட் ஆனால் அவங்களுக்கு டிவிக்கு வந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இவங்க 2 பேருக்கு இடையில நடந்ததில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 98,110 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. அதற்கு அடுத்தபடியாக ஒரு 5 இது வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த வாட்டி நம்ம தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 23 பேர் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களாக செலக்ட் ஆயிருக்காங்க. 234 தொகுதியில் எல்லா கட்சிகளையும் சேர்ந்த கிட்டத்தட்ட 23 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பெண் எம்எல்ஏக்களாக நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான டேட்டாஸ், எலெக்ஷன் ரிலவெண்டாக, இதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க.